டிரான்ஸ்போர்ட்டில் 32 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு 2018 ரிட்டையர்ட் ஆனேன். 2018 ஏற்கனவே சர்வீஸில் இருக்கும்போது சிஐடியில் தான் இருந்தேன். ஓய்வு பெற்ற பிறகு நம்ம அந்த சங்கத்தினுடைய சிஐடியுடைய வழிகாட்டுதலில் ஓய்வு பெற்ற சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது கடந்த காலத்தில் சிஐடி சங்கம் தலையிட்டு தான் வழக்குகள் போட்டு இந்த பென்ஷனுக்கு இல்லாத உரிமைகளுக்கு வழக்கு போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி விஆர்எஸில் போனவங்களுக்கு பென்ஷன் இல்லாத நிலை இருந்துச்சு. அதை விஆர்எஸில் போனவங்களுக்கும் பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு வழக்கெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணோம். அது மாதிரி முன்னாள் இராணுவத்தினருக்கு ஓய்வூதியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதையும் நம்ம நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக வாங்கியிருக்கோம். அது மாதிரி ஓய்வு பெற்ற குடும்ப ஓய்வூதியருக்கு இந்த மருத்துவப்படி அதுக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை தொடர்ந்து சிஐடியுடைய வழிகாட்டுதல் தான் இந்த சங்கம் நடந்தாக்க அது சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் இந்த வழிகாட்டுதல் தான் இவ்வளவு பலன்களும் அடைந்தோம். நம்ம அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து நம்ம சிஐடி சங்கத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்த சங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 93,000 ஓய்வூதியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த ஓய்வுடைய வாழ்வாதாரம் பூராமே இன்றைக்கி இருக்கக்கூடிய 93,000 பேரில் ஒரு நபர் கூட முழுமையான பென்ஷனை வாங்கலை. இன்னும் பஞ்சப்படி முடக்கத்தால் நிறுத்திட்டாங்க. இந்த பஞ்சப்படி கொடுக்கறதுக்கு தொடர்ந்து சிஐடி சார்பாகவும் நம்ம சங்க சார்பாக வழக்குகள் நடத்தி அந்த ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் முழுமையான பலன் வரல. இன்னும் முழுமையான பலன் வந்து அந்த ஓய்வூதியம் திரும்ப கிடைப்பதற்கான எல்லா முயற்சியும் ஏற்பட்டுருக்கு. சட்ட நடவடிக்கையும் கள போராட்டமும் சேர்ந்து நம்ம நடந்திருக்கு. இந்த அரசாங்கம் நம்ம எதையுமே புதுசாக கேட்கல. ஏற்கனவே இருந்த சலுகை பறிக்கப்பட்டதும் தேர்தல் வாக்குறுதியில் வழங்குவதாக சொன்னதை நம்ம தரமாட்டேக்காங்க. இப்போ அதனால் இந்த தேர்தல் வாக்குறுதிப்படி நீங்கள் இந்த வாக்குறுதிப்படி எல்லாத்தையும் திரும்ப அளிக்க வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு வரும். அவருடைய கள போராட்டம் சிஐடி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது, தொடர்ந்து நடத்தும். வெங்கடாச்சலம் ஓய்வு பெற்றோர் சங்கம் திருநெல்வேலி.